சென்னை கேளம்பாக்கத்தில் தீ விபத்தில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக பெட்ரோல் ஊற்றி துடிக்க துடிக்க கொலை செய்தது அம்பலமாக இருக்கிறது. கொலையாளி சிக்கியது எப்படி? ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கும் பெண்ணை ஒரு தலையாக காதலித்து வந்த நபர் கொலையை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிருடன் தீ வைத்து கொளுத்தும் அளவுக்கு நடந்தது என்ன? தஞ்சாவூரைச் சேர்ந்த 38 வயதான சுகன்யா என்ற பெண் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தார். சுகன்யாவிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவர் மலேசியாவில் வேலை செய்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி இரவு ஜெராக்ஸ் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதில் சுகன்யா 100% தீ காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தின் போது சுகன்யாவை காப்பாற்ற முயன்ற அருண் மற்றும் லெனின் ஆகியோரும் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கேளம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ததில் தீ விபத்து திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது அங்கிருந்த பெட்ரோல் கேன் மூலம் தெரிய வந்தது. தனிப்படை அமைத்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் சுகன்யா சிகிச்சை பலனின்றி 8ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு கேளம்பாக்கம் காவல் நிலையத்தை குமார் என்பவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது பேசிய அவர் சுகன்யாவை ஜெராக்ஸ் கடையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்தது நான் தான் என்ற பகீர் தகவலை கூறினார். அடுத்த 30 நிமிடத்தில் சரணடைந்த அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. புதுப்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த குமார் கடந்த 2 வருடங்களாக சுகன்யாவிற்கு ஜெராக்ஸ் கடையில் உதவியாக இருந்துள்ளார். மேலும் குடும்பத்திற்கு பல்வேறு உதவிகளையும் செய்து வந்துள்ளார். இதற்காக இதுவரை சுகன்யாவிடமிருந்து எந்த ஒரு பணமும் பெற்றதில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே சுகன்யாவை குமாருடன் ஒப்பிட்டு சிலர் பேசுவதால் அதிர்ச்சியடைந்த பெண் இனிமேல் தன்னிடம் பேச வேண்டாம் என்றும் கடைக்கு வர வேண்டாம் என்றும் குமாரிடம் கூறியுள்ளார். கடந்த 1 மாத காலமாக மிகுந்த மன உளைச்சலில் இருந்த குமார் சுகன்யாவை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்ய முடிவெடுத்தார். அதன்படி கடந்த 7ஆம் தேதி இரவு 5 லிட்டர் பெட்ரோலை வாங்கிக் கொண்டு ஜெராக்ஸ் கடைக்கு சென்றுள்ளார். அங்கு தனியாக இருந்த சுகன்யா மீது பெட்ரோலை ஊற்றி கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ வைத்து விட்டார். சுகன்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வர அங்கிருந்து குமார் தப்பியோடியது விசாரணையில் தெரிய வந்தது. குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.